இந்தியா என்று பார்க்க போனால் இந்தியா நிச்சயமாக இந்த இலங்கைக்கான உதவிகளை 450 மில்லியன் இந்த இடர்பெயரணிகளுக்கான உதவியாக முற்றுமுழுதாக செய்வதோடு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மெய்லி பிரிட்ஜ் எனப்படுகின்ற தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் 15 பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் செய்து வருகின்றது. அது தென்பகுதி வடபகுதி என்று சகல இடங்களிலும் இருந்த பொழுதிலும் தமிழகம் இன்று அதாவது இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இரண்டாவது பெரும் பண வருவாயை கொண்ட மாநிலமாகவும் தொழில் வருவாயை கொண்ட மாநிலமாகவும் மாறி இருக்கின்றபடியால் அவர்களால் பல திட்டங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதைவிட ஒரு தமிழ் தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு அக்கறை கொண்ட ஒரு அரசாக அது தன்னை காட்டி நிற்கின்றது. இவ்வாறாக இந்த ஜீவனிதாவிற்கு இந்த முதல் நாள் நிகழ்வில் பேச கொடுத்த சந்தர்ப்பம் என்பது நன்றாகவும் அவர் அதில் கூறியிருக்கின்ற விடயங்கள், அவர் தனது பேச்சின் பொழுது கனடா தமிழ் மக்கள் தமிழக அரசுடன் இணைந்து செய்வதற்கான திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதே வேளை வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். அதை அவர் தமிழக அரசு என்பதை விட கனேடிய தமிழர்களை கேட்பாராக இருக்க வேண்டும். அவர் கேட்பார் என்று நம்புவோம் என்றால் கனேடிய தமிழர்களால் கூட தங்களுடைய வருவாய்களை இங்கே இருக்கின்ற தங்களுடைய தொழில் செயற்பாடுகளை அங்கே கொண்டு செல்ல முடியும். முதல்வர் அங்கே அந்த மகாநாட்டில் பேசுகின்ற பொழுது கூட அவரது பேச்சில் கூட இலங்கை தமிழர்களுக்கான புதிய அந்த அரசியலமைப்பில் அவர்களுக்கான ஒரு திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலேயே என்னத்தை சுட்டி காட்டுகின்றது என்றால் ஈழத்தமிழ் அரசியல் வாதிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டிய தேவையை காட்டி நிற்கின்றது ஏனென்றால் அவர்கள் திக்கு தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருப்பது மிகவும் ஆரோக்கியமானதாக பார்க்கலாம். அதனை இந்த பெடரலிசம் எனப்படுகின்ற, அதாவது மத்திய அரசிற்கு சகல அதிகாரங்களும் இல்லாமல் மாகாண அரசிற்கும் அதிகாரங்கள் இருக்கின்ற, அல்லது மாகாணம் தனித்து செயற்படக்கூடிய அல்லது மாகாணத்திற்கான போலீஸ் படைகள் போன்றவற்றையெல்லாம் வைத்திருக்கின்ற செயற்பாடுகளை உடைய ஒரு தாராள வசதியுடைய ஒரு செயற்பாட்டை பரிந்துரைக்கிற திம்பு பேச்சுவார்த்தையின் போது பரிசீலிக்கப்பட்டது. அப்பொழுது விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த பலம் என்பது காரணம். அப்பொழுது குறிப்பாக திம்பு பேச்சுவார்த்தையின் போது சகல இயக்கங்களும் கலந்து கொண்டிருந்தன. அதன் பிறகான காலத்தில் கூட இவ்வாறான திட்டங்கள் அங்கே பரிசீலிக்கப்பட்டாலும் தற்பொழுது இவ்வாறான திட்டங்களை பரிசீலிப்பதற்கான தலைமையை அங்கே ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள தமிழரசு கட்சியை தவிர்த்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உள்ள தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி என்பது இல்லை, எங்களுக்கு சுயாட்சி தான் தேவை என்பது அனுர அரசிற்கு மிகவும் சாதகமான ஒரு விடயம். அதனை அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களா தெரியாமல் செய்கின்றார்களா தெரியவில்லை. ஏனென்றால் அனுர அரசு இந்த அரசியல் திட்டத்தை தள்ளி போடுவதற்கான ஏதுகையை அதை ஏற்படுத்தும். இந்த நேரம் வழக்கமாக நாங்கள் சமூக அரசியல் தரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அரசியல் தொடர்பு என்பது இன்னுமே இந்த இடர்காலங்களுக்கு பிறகு இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு சில காலப்பகுதியில் அதிகமாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்த செய்திகளையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று, மிக அண்மையிலே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இலங்கையிலே வாழ்கிற ஈழத்தமிழர்களினுடைய நீண்ட காலமான நீதிக்கான போராட்டம் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தினை சமர்ப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இயற்கை பேரிடர் காலங்களிலே இந்தியா கரம் கொடுத்து உதவி இருந்ததும், இந்திய ராணுவம் அங்கே பிரசன்னமாகி இருந்ததும், பாலங்கள் கட்டுவதற்கு உதவி செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது கிட்டத்தட்ட 450 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம் கொடுப்பதற்கான உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது ஒரு பாலம் கட்டுமான பணிக்காக.
இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, கிளிநொச்சியில இருக்கிற ஒரு மருத்துவமனையினை புனரமைப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையில இருக்கிறது, இந்தியாவினுடைய நிதியுதவியோடு. அத்தோடு கூட இப்பொழுது மிக அண்மையிலே நடைபெற்றிருக்கிற அயலக தமிழர்களுக்கான அ மாநாட்டில், அ இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய மாநாட்டிலே இலங்கை தமிழராக டயஸ்போராவை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களுடைய அமைச்சர் வனிதா நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பேசியிருக்கிறார். அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக. இவ்வாறு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்குமான இந்த இந்த உறவு என்பது அண்மைய நாட்களிலே அதிகப்படியாக பேசு பொருளாக மாறியிருக்கிறதும், அதையொட்டி நிறைய விடயங்கள் நடந்தேறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக நாங்கள் பேசப் போகிறோம், பார்க்க போகிறோம். சுரேஷ் தர்மாவை உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல அண்மைய நாட்களாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதிகமாக இருக்கிற இந்த உறவு, மேம்பட்டிருக்கிற இந்த உறவு, அதை ஒட்டி நிகழ்ந்திருக்கிற மற்ற விடயங்கள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். உதவிகளை செய்வது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை பகிர்வது குறித்த செய்த செயற்பாடுகளையும் தமிழக முதல்வர் செய்து வருகின்றார். தமிழக முதல்வரின் பணி என்பது அல்லது அவருடைய பார்வை என்பது நிச்சயமாக ஒரு பதப்படுத்தப்பட்டதாக அல்லது திடமான ஆலோசனைகளுக்கு பெற்றுக்கொண்டதாக இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐய வேறுபாடும் இல்லை. இருந்த பொழுதிலும் தமிழகம் இன்று அதாவது இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இரண்டாவது பெரும் பண வருவாயை கொண்ட மாநிலமாகவும் தொழில் வருவாயை கொண்ட மாநிலமாகவும் மாறி இருக்கின்றபடியால் அவர்களால் பல திட்டங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதைவிட ஒரு தமிழ் தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு அக்கறை கொண்ட ஒரு அரசாக அது தன்னை காட்டி நிற்கின்றது. குறிப்பாக இந்த $1 மில்லியன் பரிசு அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்கின்றது. அதாவது கற்காலம், அதாவது கீழடி ஆராய்ச்சியின் அந்த பிறகான ஒரு அறிவிப்பாக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது இந்த எழுத்து நடைமுறைகளுக்கு வந்ததற்கு தமிழர்கள் தான் காரணமாக இருக்கும் என்கின்ற ஆராய்ச்சிகளுக்கு அல்லது நிரூபிக்கக்கூடிய தன்மை இருந்தால் $1 மில்லியன் சன்மாகாண தொகையாக தருவதாக கூட தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ் மொழி மூத்த மொழி அல்லது தமிழர்களின் பண்பாடுதான். இப்பொழுது நாங்கள் சிந்துவெளி ஹரப்பா நாகரிகங்களை எடுத்தால் கூட அதனுடைய முந்தைய நாகரிகமாகவோ அல்லது தொடர்பாடல் உள்ள நாகரிகமாகவோ இருக்கலாம் என்கின்ற கருத்தியல்கள் எல்லாம் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான இவ்வாறான அறிவிப்புகளை விடுத்தல் என்பது நிச்சயமாக தமிழ் சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படுகின்ற அல்லது தமிழ் சார்ந்தவர்களின் அக்கறைகளை அடையாளப்படுத்தி செல்கின்ற அரசாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்தியா என்று பார்க்க போனால் இந்தியா நிச்சயமாக இந்த இலங்கைக்கான உதவிகளை 450 மில்லியன் இந்த இடர்பேரணிகளுக்கான உதவியாக முற்றுமுழுதாக செய்வதோடு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மெய்லி பிரிட்ஜ் எனப்படுகின்ற தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள், 15 பாலங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் செய்து வருகின்றது. அது தென்பகுதி வடபகுதி என்று சகல இடங்களிலும், இதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் கிளிநொச்சி அல்லது கிளிநொச்சியில் பிறந்த நெல் அல்லது வட்டுவாகலில் எனக்கு வடிவாக இடம் தெரியவில்லை. அவ்வாறான இடங்களில் எல்லாம் இந்த இவ்வாறான அமைப்பு வேலைகள் இடம்பெற்றன. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போவதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்தியசாலை ஒன்றை புனரமைப்பதற்காக அல்லது நவீனமயப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகின்றது. அதன் மூலம் இந்தியாவின் உதவி பெறப்பட்டு அவ்வாறான வைத்தியசாலை அபிவிருத்தி என்பன எல்லாம் நடைபெறுகின்றன. இப்பொழுது இங்கே பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக அரசு சில வேளைகளில் வாக்கை மையப்படுத்தியாக இருக்கலாம் என்று எண்ணினால் கூட இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் செய்கின்ற வேலைகள் முன்னையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மக்களை பகடைக்காய்களாக வைத்து தங்களுடைய இந்த அதாவது சுயநிர்ணயம் என்கின்ற பேச்சுக்குள்ளால் தங்களை நகர்த்தி சென்றார்களா, தங்களுடைய வருவாய்களை பெற்றார்களா என்கின்ற ஒரு
கேள்வியை எழுப்பி நிற்கின்றது. மறுபக்கமாக இந்த உறவாடல்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்திற்கு பெரிய உதவிகளை செய்ய போகின்றது. இன்று யாழ்ப்பாணம் ஒரு பொருளாதார மையமாக மாறி வருகின்றது. இன்றைய நிலையில் சுமார் $1,70,000 நாளாந்த வருவாயை பெறக்கூடிய வகையிலும் 3 விமான சேவைகள் சென்று வருகின்ற வகையிலும் இருப்பது இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் சில வேளைகளில் $1,000,000 வருவாயாக பெறக்கூடிய இடமாக மாற முடியும். ஏனென்றால் இந்த நாளாந்த போக்குவரத்துக்களை அதிகரிப்பது மாத்திரமல்ல, இந்த வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் போன்றவை எல்லாம் ஏற்படுவது. அதே போல தமிழ்நாட்டிற்கு சென்று தொழில் பார்த்து வரக்கூடிய தகமைகள் கூட இப்பொழுது வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு வந்திருக்கின்றது. வார இறுதியிலோ அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையோ வந்து செல்லக்கூடியதாக. ஏனென்றால் தமிழ்நாட்டில் சம்பளம் என்பது அவ்வளவு பெரிய சம்பளமாக இப்பொழுது மாறி வருகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக இது நல்ல விடயம். அதைவிட நீங்கள் கேட்ட அந்த அயலுலக தமிழர்கள் அல்லது அயல் நாட்டு தமிழர்கள், அது 5வது வருடமாக நடக்கின்றது. அதில் முதல் நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக யுவனிதா நாதன் என்கின்ற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்தது ஒரு கௌரவத்திற்குரிய விடயமாக பார்க்கப்பட வேண்டும். என்றால் 5வது வருடம் சுமார் 2400 பங்காளர்கள் பேராளர்கள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இலங்கையிலிருந்து அதிலும் குறிப்பாக இலங்கையின் அரசில் இருந்து குமார் நாயக்கன் அரசில் இருந்து அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதே போல சுமந்திரன் சென்றிருக்கின்றார். அதைவிட இதர நாடுகளில் இருந்து தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் அல்லது அமைச்சர்கள், மலேசிய அமைச்சர் கமலநாதனாக இருக்கட்டும் அல்லது கயானாவின் முன்னாள் பிரதமர் நாகமுத்துவாக இருக்கட்டும், அவ்வாறானவர்கள் எல்லாம் சென்ற பொழுதும் இவ்வாறாக அந்த யுவனிதாவிற்கு இந்த முதல் நாள் நிகழ்வில் பேச கொடுத்த சந்தர்ப்பம் என்பது நன்றாகவும் அவர் அதில் கூறியிருக்கின்ற விடயங்கள், அவர் தனது பேச்சின் பொழுது கனடா தமிழ் மக்கள் தமிழக அரசுடன் இணைந்து செய்வதற்கான திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதே வேளை வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். அதை அவர் தமிழக அரசு என்பதை விட கனேடிய தமிழர்களை கேட்பாராக இருக்க வேண்டும். அவர் கேட்பார் என்று நம்புவோம். என்றால் கனேடிய தமிழர்களால் கூட அது தங்களுடைய வருவாய்களை இங்கே இருக்கின்ற தங்களுடைய தொழில் செயற்பாடுகளை அங்கே கொண்டு செல்ல முடியும். எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நிச்சயமாக இவ்வாறான ஒரு வரவேற்பு கனேடிய தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிக்கு அனைவர் முன்னாலும் தொடக்க நிகழ்வு அன்று கிடைத்ததும் ஒரு ஈழத்தமிழர்களுக்கான அடையாளமாக அல்லது பெருமையாக எடுத்துக்கொள்ளலாம். மறுபக்கமாக இந்திய அரசின் செயற்பாடு ஒட்டுமொத்த இலங்கைக்கும், அதே போல தமிழகத்தின் செயற்பாடு என்பதும் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அவர்கள் உணவுகளை அனுப்பிய பொழுது பார்த்தீர்களானால் அவர்கள் அனைத்து பகுதிகளுக்குமாகத்தான் அனுப்பியிருந்தார்கள். அதே போன்ற செயற்பாடுகள் என்பன ஆரோக்கியமாக இருக்கின்றன. அதை விட அவர் முதல்வர் அங்கே அந்த மகாநாட்டில் பேசுகின்ற பொழுது கூட அவரது பேச்சில் கூட இலங்கை தமிழர்களுக்கான புதிய அந்த அரசியலமைப்பில் அவர்களுக்கான ஒரு திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலேயே என்னத்தை சுட்டி காட்டுகின்றது என்றால், ஈழத்தமிழ் அரசியல் வாதிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டிய தேவையை காட்டி நிற்கின்றது. ஏனென்றால் அவர்கள் திக்கு தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருப்பது மிகவும் ஆரோக்கியமானதாக பார்க்கலாம். நிச்சயமாக. அதே நேரம் இந்த ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த கடிதம் இருக்கிறது இல்லையா, மோடிக்கு கையெழுத்திருக்கிற கடிதம், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு தேர்தல் காலங்களிலே தங்களுடைய பிரச்சாரங்களுக்காக, காரணம் எதிரணியில் இருக்கக்கூடிய சீமான் தரப்பாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இவைகள் இருவருமே இலங்கை தமிழர்களினுடைய பிரச்சனைகள் குறித்து தொட்டு காட்டி விட்டார்கள். ஆக ஸ்டாலின் தரப்பு அமைதியாக இருப்பது நிச்சயமாக அவர்களுடைய தேர்தல் முடிவுகளிலே கணிசமான அளவு பாதிப்பை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் இந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டது ஒருவேளை தேர்தல் காரணங்களுக்காக இருக்குமா, இல்லாவிட்டால் உண்மையிலுமே ஒரு கரிசனையோடு மிக குறிப்பாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் அண்மையிலே தான் ஸ்டாலினை போய் பார்வையிட்டு வந்திருந்தார்கள், பேசிவிட்டு வந்திருந்தார்கள். ஆக அதனுடைய ஒரு ஒரு அங்கமாக நாங்கள் இதை பார்க்க முடியுமா?
இல்ல நிச்சயமாக இந்த தமிழ் பிரதிநிதிகள் சென்று அவரை சந்தித்ததன் காரணமாக அதுதான் அடிநாதமாக இதற்கான முயற்சியாக இருந்திருக்கின்றது. அதை திருமாவளவன் அந்த சந்திப்பில் ஏற்படுத்தி அவ்வாறான ஒரு முடிவை கொடுத்திருந்தாலும், அந்த இவர் கொடுத்த கடிதம் என்பது இங்கே ஒரு நிகழ்ச்சி நிரலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணத்தை ஏற்படுத்தும். எவ்வாறென்றால், இலங்கை அரசியலமைப்பை புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கின்ற பொழுது, அதனை இந்த ஃபெடரலிசம் எனப்படுகின்ற அதாவது மத்திய அரசிற்கு சகல அதிகாரங்களும் இல்லாமல் மாகாண அரசிற்கும் அதிகாரங்கள் இருக்கின்ற அல்லது மாகாணம் தனித்து செயற்படக்கூடிய அல்லது மாகாணத்திற்கான போலீஸ் படைகள் போன்றவற்றையெல்லாம் வைத்திருக்கின்ற செயற்பாடுகளை உடைய ஒரு தாராள வசதியுடைய ஒரு செயற்பாட்டை பரிந்துரைக்கிற திம்பு பேச்சுவார்த்தையின் போது பரிசீலிக்கப்பட்டது. அப்பொழுது விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த பலம் என்பது காரணம். அப்பொழுது குறிப்பாக திம்பு பேச்சுவார்த்தையின் போது சகல இயக்கங்களும் கலந்து கொண்டிருந்தன. அதன் பிறகான காலத்தில் கூட அந்த இவ்வாறான திட்டங்கள் அங்கே பரிசீலிக்கப்பட்டாலும், தற்பொழுது இவ்வாறான திட்டங்களை பரிசீலிப்பதற்கான தலைமையை அங்கே ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள தமிழரசு கட்சியை தவிர்த்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உள்ள தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி என்பது இல்லை, எங்களுக்கு சுயாட்சி தான் தேவை என்பது அனுர அரசிற்கு மிகவும் சாதகமான ஒரு விடயம். அதனை அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களா தெரியாமல் செய்கின்றார்களா தெரியவில்லை. ஏனென்றால் அனுர அரசு இந்த அரசியல் திட்டத்தை தள்ளி போடுவதற்கான ஏதுகையை அதை ஏற்படுத்தும். இன்னும் சில ஆண்டுகள் அல்லது ஒரு அடுத்த தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு அரசியல் தீர்வு குறித்த இவர்கள் இவ்வாறான ஒரு இல்லை, எங்களுக்கு சுயாட்சி தான் தேவை, சுயாட்சி என்பது தென்னிலங்கையில் பெரிதான ஒரு ஆதரவை பெறாத பொழுது இழுபறி நிலை என்பது இணக்கப்பாட்டு அரசியலை தள்ளி போடுவதற்கான முயற்சியாக இருக்கும். இணக்கப்பாட்டு அரசியல் தள்ளி போடுகின்ற பொழுது வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி, வடக்கு கிழக்கை கற்காலமாக வைத்திருப்பதை தமிழ் அரசியல்வாதிகள் விரும்புகின்றார்கள். அவர்களுக்கு கொழும்பு, அவர்கள் காத்தான்குடி அல்லது கிண்ணியா அல்லது சாமந்துறை போன்ற முஸ்லீம் பிரதேசங்களின் வளர்ச்சி சிங்கப்பூரை ஒத்ததாக இருப்பதாகவோ அல்லது அதனை விடவும் மேலதிகமாக ஒரு மத்திய கிழக்கை ஒத்ததான தெருக்களை கொண்டதாகவோ அல்லது வீடுகளை அவர்கள் அவ்வாறான வளர்ச்சியை கொண்டதாகவோ அல்லது ஏனைய பகுதிகள் கொழும்பு போன்றவை எல்லாம் எவ்வாறு வளர்ந்து செல்கின்றன என்ற எல்லாம் அல்லது கொழும்பை இருக்கவில்லை மிகுதி இடங்கள் அல்லது அவர்கள் தங்களுடைய பெருந்தெருக்கள் அமைப்பதற்காக எவ்வாறு வீடுகள் கட்டிடங்கள் என்பவற்றை எல்லாம் உடைத்து கூட செய்கின்றார்கள் என்பதெல்லாம் இவர்கள் கணக்கில் எடுக்காமல் இவர்கள் தங்களுடைய பகுதி என்பது அவ்வாறே ஒரு திட்டமிட்ட வகையில் புறந்தள்ளப்படுகின்ற பகுதியாக வைத்திருக்கக்கூடிய நிலை இல்லாமல் செல்வதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். போராடுவதில் எந்தவித தவறும் இல்லை. அதே நேரம் ஒரு பாராளுமன்ற அரசியலுக்கு இருக்கின்றார்கள், இலங்கை அரசாங்கத்தின் சம்பளத்தை பெறுகின்றார்கள், இலங்கை அரசாங்கத்தின் வசதிகளை பெறுகின்றார்கள். அதே நேரம் அந்த வருகின்ற நிதிகளை பயன்படுத்துகின்ற உலக வங்கி இந்த போர் முடிந்த பிறகு கொடுத்த சுமார் 160 கோடி ரூபாய்களை எவ்வாறு ஒரு மாகாண முதலமைச்சர் தனது மருகனை அங்கே செயலாளராக வைக்க வேண்டும் என்று புறம் தள்ளினாரோ அதையொத்த செயற்பாடுகளைத்தான் அனைவரும் செய்து வருகின்றார்கள். இவர்கள் போராடி நிதி பெற்று அந்த இடங்களுக்கான தேவைகளை விருத்தி செய்வதோடு இவ்வாறு சுயாட்சிக்காக போராடுபவர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை வரவேற்போம். ஆனால் ஒற்றுமை என்பது மிக முக்கியம். இவர்களிடையே ஒற்றுமை இல்லை என்பதுதான் பெரிய பலவீனம். அதாவது தங்கள் அரசியல் இன்னும் ஒரு ஆசனத்திற்கு பதிலாக 2 ஆசனத்தை பெறுவோம். தமிழர்கள் அக்கறை இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக திருகோணமலையில் போட்டி தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் திருகோணமலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ் தேசிய சார்ந்த கட்சிகளால் இனி வருவது என்பது குறைய போகின்றது. அம்பாறையில் உண்மையிலேயே சிங்கள கட்சியும் முஸ்லீம் கட்சியும் ஒரு தமிழ் வேட்பாளரை போட்டால்தான் அவரால் முன்னுக்கு வர முடியும். அல்லது தேசிய கட்சி, அதுதான் சிங்கள கட்சி என்பது அவர்களுடைய இலங்கை தேசம் தான். ஏனென்றால் அம்பாறையில் அவ்வளவுக்கு தமிழர்களுடைய வாக்கு வீதம் குறைந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் வாக்களித்தால் கூட அது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு வராததாக வந்துவிட்டது. திருகோணமலையில் கூட அவ்வாறான நிலைமை ஏற்படுகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றது. எனவே இது குறித்து இப்பொழுது பார்த்தீர்களானால்
ஆனால் இந்த ஜேவிபி என்பது அருண் ஹேமச்சந்திர என்கின்ற ஒரு தமிழரை தங்களுடைய தலைமை வேட்பாளராக போட்டபடியால் அங்கே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் தமிழர்களாக. ஆனால் ஒருவருக்கு தமிழ் தேசியம் இல்லை. அருண் ஹேமச்சந்திரா தமிழ் தேசியம் இல்லை. சண்முகம் முகுவதாசன் தமிழ் தேசியம் சார்ந்தவராக வந்திருக்கின்றார். இது போன்ற செயற்பாடுகளில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக செயற்படுவதற்கான நிலைமையை எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முழு குறிக்கோளும் வாக்குகளில் தான் இருக்கின்றன. வார்த்தைகள் தேசியம் சார்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் பயணிக்கின்ற பாதை என்பது வாக்குகளை நோக்கி. அவர்கள் உண்மையிலே பாராளுமன்ற அரசியலை துறந்து சுயாட்சி தேசியம் என்று போராடுபவர்களாக இருந்தால் மக்கள் கண்மூடி கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறல்ல. அவர்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திற்கு சென்று ஸ்ரீலங்காவின் சத்திய பிரமாணமான நாங்கள் தனிநாடு கேட்க மாட்டோம், நாங்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்க மாட்டோம், பிரிவினைக்கு எதிரானவர்கள் என்று சத்திய பிரமாணம் செய்து சம்பளத்தை பெற்றபடி போராடுகின்றார்கள். இது ஒரு போலித்தனமான அரசியல். அதிலிருந்து விடுபட்டு தலைவராக இருப்பவர் கூட நான் விடுபடுகின்றேன் பாராளுமன்ற அரசியலில் இருந்து கூறுவாராக இருந்தால் அவருக்கு ஒரு கனதி உண்டு. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அதுதான் உண்மை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இப்படியான மாற்றங்களை இல்லாவிட்டால் இப்படியான நகர்வுகளை அடுத்தடுத்து ஏற்படுத்த போகிறது. அது எந்த அளவுக்கு தமிழர் தரப்புக்கு சாதகமாக அமையும் அப்படி என்று நன்றி. இணைந்து கொண்டு எங்களோடு ஆழமான ஒரு உரையாடலை நிகழ்த்தினமைக்காக நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.